ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இடைக்கதவில் தேன்கூடு. நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணலை, அப்படியே வச்சுருக்கோம். ஹஸ்பண்ட் இந்த கிளிக் எடுத்து அனுப்புனாங்க, ஸோ அதை இணைச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் இடியப்பத்துக்கு மாம்பழம் தேங்காய் பால் சேர்த்து ஒரு ஷேக் மாதிரி செய்வோம். தேங்காய் பால் ஃப்ரெஷ் எடுக்க நேரம் இல்லை, ஸோ கோகோனட் மில்க் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மாம்பழம் சீவி துண்டு போட்டாச்சு. ஸோ அந்த துண்டுகளை எடுத்து பாதி ஓரளவு ஒரு மாம்பழத்தோட துண்டை எடுத்து மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கேன். இடியப்பம் ரெடியாக இருக்குது. கொஞ்சம் கறியானம் கத்திரிக்கானம் நெய்ச்சோறுலாம் கல்யாண வீட்டிலேருந்து லெஃப்ட் ஓவர் வந்துருந்துச்சு. ஸோ புட்டும் வாங்கியிருந்தோம். புட்டு சூப்பராக இருக்குது. இந்த புட்டும் இடியப்பமும் 70 ரூபா தாங்க. வாசலில் இடியப்பாக்காரர் கொண்டாந்தார். இப்போ தேங்காய் பால் ரெடி, அப்புறம் மாம்பழக்கூழும் ரெடி. கலந்துக்கலாம். இது இமாம் பசந்த் மாம்பழம். ஸோ ஸ்வீட்டாகவே இருந்துச்சு. சுகர் வேணும்னா போட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். ஸோ பரிமாறியாச்சு. இடியப்பம், மட்டன் சால்னா, அப்புறம் மாம்பழப்பால். இதாங்க இன்றைக்கி டிஃபனு. ஸோ நான் லெஃப்ட் ஓவர் தால்ச்சாவும் மட்டன் சால்னாவையும் ஒரு பேனில் விட்டு நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கேன். கீ ரைஸ் ஒரு பிளேட் அளவு இருக்கும். அதை நல்லா தட்டி கிண்டிகிட்டே இருக்கணுங்க. அது அந்த சால்னாவை நல்லா அப்சர்வ் பண்ணி திக்காகி வரும். ஊர்லனா அடுப்பில் கறி அடுப்பில் தீயரிப்பாங்க. ஸோ அதனால இதுக்கு பேர் தீயரிச்ச சோறு அந்த காலத்தில். இப்போ நாம் இப்படி செய்து சாப்பிட்றோம். சூப்பராக இருக்கும். ஈவினிங் சடங்கு வீட்டுக்கு போனோம். அங்கே சமோசா பாச்சோறு எல்லாருக்கும் தந்தாங்க. பாருங்கள், எங்கள் ஊர் ஸ்டைல் பாச்சோறு கருப்பட்டி இலக்கி செய்கிறது. ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். அப்புறம் ரிலாக்ஸ் ரெசிபி சல்மா சிஸ்டை நான் வெங்காய வடகம், சின்ன வெங்காய வடகம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வத்தல் வடகம் மாதிரி பொரித்து சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். நெல்லை ஸ்பெஷல். அவங்க ஸ்பெஷலாக செஞ்சு சேல் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள்ட்ட 1 kg ஆர்டர் பண்ணேன். அவங்களுக்கு 900 ருபீஸுங்க. வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியான வீடுனால ஒரே கலரி சோறு தாங்க. கலரி விட்டு நெய்ச்சோறு, அப்புறம் மட்டன் சால்னா இப்படி மண்பான தாலியில் வச்சுருப்பாங்க. அப்புறம் தால்ச்சா நாங்கள் களத்தில் கூடி சாப்பிடும்போது கிளிக் பண்ணேன். அப்புறம் அண்ணன் வீட்டில் கால்மாத்து சோறு வச்சாங்க. கால்மாத்து சோறுக்கு மருந்து சோறு, மட்டன் சால்னா, சிக்கன் ஃப்ரை, தால்ச்சா இதெல்லாம் வச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதை உங்களுக்காக கிளிக் பண்ணியிருக்கேன். பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.